மே மாதம் 98 நான் மேஜர் ஆனேனே. இந்த பாடல் எல்லாருக்குமே பிடிச்சமான பாடல் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா பெண்களை விட ஆண்களுக்கு இந்த பாடல் ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே வைபாவும் இருக்கும் இந்த பாடல். இந்த நிலையில இந்த படத்தோட, அதாவது ஜெய் ஜெய் படத்தோட இயக்குனர் சரண் இந்த பாடல் தொடர்பான ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அதாவது முதல்ல இந்த பாடல்ல நடிக்க வேண்டியது ரீமாசன் கிடையவே கிடையாதான். அதாவது இயக்குனர் சரண் வந்துட்டு அவரோட மேனேஜரை கூப்பிட்டு இந்த பாடல்ல டான்ஸ் ஆடுறதுக்காக ஒரு நடிகையை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்களாம். ஆனா அந்த மேனேஜர் காதுல ரீமாசன் விழுந்ததுனால ரீமாசனையே போய் கூட்டிட்டு வந்துட்டாங்களாம். முதல்ல இந்த பாடல்ல யார டான்ஸ் ஆட வைக்கலாம் அப்படின்னு இயக்குனர் சரணுக்கு தோணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கதான் ரியாசன். யார் இந்த ரியாசன்? இவங்களுமே தமிழ் சினிமாவில ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுவும் ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இப்போ தெளிவா சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து தாஜ்மஹால், அதுக்கப்புறமா குட்லக் அப்படின்ற ஒரு சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு படங்களுமே நிறைய பேருக்கு தெரிஞ்ச படங்களா இருக்கும். தாஜ்மஹால் அப்படின்னு சொன்ன உடனேயே ஞாபகத்துக்கு வரலனா கூட சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால் அப்படின்ற பாடலை சொன்னா கண்டிப்பா இவங்க ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. இவங்க தான் ரியாசன். அதாவது டைரக்டர் சரண் வந்துட்டு அவரோட மேனேஜரை கூப்பிட்டு நீங்க வந்து இந்த பாட்டுல டான்ஸ் ஆடுறதுக்காக ரியாசனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தவறுதலா அவங்களுக்கு ரீமாசன் அப்படின்னு கேட்டதுனாலதான் அவங்க போயிட்டு ரீமாசனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. அதாவது ரீமாசனுக்கு வந்துட்டு இந்த பாடல்ல நடிக்கிறதுக்கு, அதாவது இந்த பாடல்ல டான்ஸ் ஆடுறதுக்கு அவ்வளவா உடன்பாடு கிடையாதான். எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். மாதவன் இருக்காரு அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த பாடல்ல நடிச்சு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழாவில் இந்த பாடலை பார்த்துட்டு வாவ் ரொம்பவே நல்லா இருக்கு, கிளாமரை கூட அழகா காட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஈமாசன் சொன்னாங்களாம். இதே மாதிரி படம் வெளியாகி இந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்சமான பாட்டா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம எல்லாருமே வைப் பண்ணக்கூடிய விஷயமா மாறிடுச்சு. இதுல இன்னொரு விஷயத்த நாம சொல்லணும். என்னன்னா இந்த பாடல் எழுதுறதுக்கு முன்னாடி, அதாவது கவிஞர் வைரமுத்து தான் இந்த பாடலை வந்து எழுதியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பாடல் எழுதுறதுக்கு முன்னாடியே டியூனை வந்து செட் பண்ணிட்டாங்களாம். இந்த டியூனுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க பாடலை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வைரமுத்து கிட்ட கேட்டிருக்காங்க. முதல்ல ரொம்பவே கோபப்பட்டாராம் வைரமுத்து. அதாவது நீங்க இப்படி டியூனை வந்து செட் பண்ணிட்டு எனக்கு அதுக்கு ஏத்த மாதிரி சொல்றீங்க, இதுக்கு ரொம்பவே டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டாராம். ஆனா அதுக்கப்புறம் கவிஞர் வைரமுத்து வந்து எழுதி கொடுத்த பாடல் வரிகள் வந்து அப்படியே இந்த டியூனுக்கு ஏத்த மாதிரி பக்காவா செட் ஆகியிருக்கு.